எதிர்காலத்தில் ஆண் குழந்தைகளே பிறக்காது என்று சமீபத்திய ஆய்வு முடிவு ஒன்று அதிர்ச்சியூட்டுகிறது. மேலும் புதிய பாலினம் தோன்றுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கூறியிருப்பது சர்வதேச அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து மருத்துவ வல்லுநருடன் நான் நடத்திய கலந்துரையாடல் இது. மனித உடலில் உள்ள XY ஆகிய குரோமோசோம்கள் தான் கருவுறுதலின் போது சிசுவின் பாலினத்தை தீர்மானிக்கின்றன. பெண் சிசுக்களுக்கு X குரோமோசோம் மட்டுமே இருக்கும் நிலையில் X உடன் Y இருந்தால் ஆண் சிசு என அறியப்படுகிறது. இந்த நிலையில் அமெரிக்க மருத்துவ ஆய்விதழான PNAS-இல் வெளியாகி இருக்கும் ஆய்வு முடிவு ஒன்றில் ஆண் சிசுவை தீர்மானிக்கும் Y குரோமோசோம்களின் மரபணுக்கள் தொடர்ந்து குறைந்து வருவதாக கண்டறியப்பட்டுள்ளது. அடுத்த சில மில்லியன் ஆண்டுகளில் இந்த நிலை இப்படியே தொடர்ந்தால் Y குரோமோசோம்கள் முழுமையாக இல்லாமல் போய்விடும் என்றும் இதன் காரணமாக ஆண் குழந்தைகளே பிறக்காத சூழல் ஏற்படும் எனவும் ஆராய்ச்சியாளர்கள் அதிர்ச்சியூட்டுகின்றனர். இது மனிதர்களின் இனப்பெருக்க ஆற்றலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் சுட்டிக்காட்டுகின்றனர். இது தொடர்பாக ஜப்பானின் மிக பழமையான எலி இனமான ஸ்பைனி ரேட் எனப்படும் முள்ளந்தண்டு எலிகளிடம் நடத்தப்பட்ட ஆய்வில் பல எலிகளிடம் Y குரோமோசோம் இல்லாததால் அவை வேறு புதிய பாலினத்தை உருவாக்கும் மரபணுவை கொண்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் மனித இனத்தில் Y குரோமோசோம்கள் முற்றிலுமாக மறையும் போது அது ஆண் இனத்தின் முடிவுக்கு வழிவகுக்கும் என கூறுகின்றனர். ஆனால் மனித உடல் இந்த நிலையை எட்டுவதற்கு இன்னும் 11 மில்லியன் ஆண்டுகள் ஆகலாம் என கணக்கிடப்பட்டுள்ளது. Y குரோமோசோம்களின் அழிவு ஆண் இனத்தை முடிவுக்கு கொண்டு வருவது மட்டுமின்றி எலிகளிடம் நடத்தப்பட்ட சோதனையில் கண்டறியப்பட்டதை போல் மனித இனத்தில் வேறு புதிய பாலினம் தோன்றுவதற்கும் வழிவகுக்கும் என ஆராய்ச்சியாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இதுபற்றி சென்னை கருத்தரித்தல் மையத்தின் ஆராய்ச்சி துறை தலைவர் முனைவர் கிருஷ்ண விக்னேஷிடம் பேசினோம். பொதுவா Y குரோமோசோம்கள் சுருங்கி வருவதற்கு என்ன காரணம்? ஃபுட் ஹாபிட்ஸ், மியூட்டேஷன்ஸ் சொல்லுவோம், ஜீன் பிறழ்வு. இதனால கூட இந்த ஜெனடிக்ஸ்ல வர மியூட்டேஷன்னால கூட இந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்படலாம். மனித இனத்துல வேற புதிய பாலினம் தோன்றலாம்னு இந்த ஆய்வு சொல்லுது. ஆண் பெண் இல்லாம வேற ஒரு ஜெண்டர் உருவாகுமா? இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? நேச்சரா பாடியில பாத்தீங்கன்னா இதுல ஏதாவது அப்நார்மாலிட்டி, நீங்க சொல்ற மாதிரி ஒரு X இல்லாமையோ இல்ல ஒரு Y இல்லாமையோ, ஒரு குழந்தை வரணும்னா அது XX இருக்கணும், இல்லாட்டி XY இருக்கணும், இல்ல XXY. இது சில நான் சொன்ன அந்த மியூட்டேஷன்ஸ் பிறழ்வுகள்னால, அந்த ஜெனட்டிக் மாறுபாடுகள்னால அந்த மாதிரி வரும். அப்படி வந்தாலும் நேச்சர் என்ன பண்ணுதுன்னா அந்த பிரெக்னன்சியை கண்டினியூ ஆக விடாது. நார்மலாவே அது அபார்ட் ஆகிரும். இப்போ Y பாதிச்சிருக்குன்னு வைங்களேன், உங்களுக்கு அங்க என்ன நடக்கும்? உங்களுக்கு Y எதை குறிக்குது? X எதை குறிக்குது? அந்த ஆண் உறுப்புகளை குறிக்குது. டெஸ்டிஸ், அந்த விந்துக்கள் குறிக்குது. அங்க அதுல டிஃபெக்ட் இருக்கும். அது உங்களுக்கு கம்மியா இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கும். பெண்களுக்கு முகத்துல தாடி வளர்றது, மீச வளர்றத பார்த்திருப்பீங்க. இது நான் சொல்ல ஒரு சின்ன ஒரு உதாரணம், ஒரு சிம்பிளான ஒரு ஜெனட்டிக் டிஃபெக்ட்னு கூட சொல்லலாம், ஒரு அப்நார்மாலிட்டி, அவ்வளவுதான். அதே ஆண்களுக்கு மீசையே வளராத தன்மை எல்லாம் இருக்கும். இந்த மாதிரி ஒரு வேற்றுமைகள் தான் இருக்கலாம், அதாவது ஜெனட்டிக் டிஃபெக்டா இருந்தா. இதே மாதிரி ஒரு பாலினமே இல்லாம போகுங்கிறது அப்படி போச்சுன்னா அந்த குழந்தையே வராது, அவ்வளவுதான். ஆண்களிடம் இப்போதே இந்த பிரச்சனையின் தீவிரம் வெளிப்பட தொடங்கிவிட்டதாகவும் கூறுகிறார். இப்போ நம்ம இந்த ரிசர்ச் வந்திருக்கு, இது பாலினமே இல்லங்கிறத சொல்லிட்டு இருக்கோம். இப்ப நாங்க என்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா, நிறைய ஆண்கள்ல ஸ்பெர்ம்ஸே இல்ல. அது அசோசோஸ்போமியான்னு சொல்லுவோம். இன்னொன்னு அந்த ஸ்பெர்ம் நல்ல ஸ்பெர்மா இருந்தாதான் நாங்க செலக்ட் பண்ணி அதை கருவு, அதாவது ஃபெர்டிலைசேஷனுக்கு யூஸ் பண்ண முடியும். 100ல ஸ்பெர்ம்ஸ் ஆண்கள் மில்லியன்ஸ்ல கொடுக்கறாங்க. நாங்க இங்க லேப்ல அனலைஸ் பண்ணும்போது 100ல 4 ஸ்பெர்ம் நல்ல ஸ்பெர்ம் இருந்தாவே அவங்க நார்மல்னு நாங்க சொல்றோம். ஆனா அந்த 4 நல்ல ஸ்பெர்ம்ஸையே எங்களால கண்டுபிடிக்க முடியல. மனித உடலின் Y குரோமோசோம்கள் கொண்டிருந்த 1438 மரபணுக்களில் 1393 மரபணுக்கள் அழிந்துவிட்டதாக இந்த ஆய்வில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.